ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நல்ல நாமத்தில் இந்த பரிசுத்தமான காலை ஆராதனையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அவரை வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல கைத்தட்டி கூடுமே, விடுதலையோட உம்மாலே எல்லாம் கூடும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் கைத்தட்டி பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, புயல் அடக்கினீரே. ஓ கடல் மீது நடந்தீரையா, புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், ஜீசஸ். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், ஆமே. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. ஓ செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு இன்றைக்கு பின்னோக்கி சென்ற
கூடும். விசுவாசத்தோடே கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. கூடுமே கூடுமே, எல்லாம் கூடும், மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறைகிறது, மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே, ஆமென். கூடுமே, எல்லாம் கூடும், மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, கூடுமே எல்லாம் உம்மாலே. இந்த பகல் வேளை உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்ல, எல்லாம் செய்ய வல்லவர். ஒன்றுமில்ல. இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவில் எழுந்தருளி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் கூடுமே, உம்மாலே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா. கடும் புயல் அடக்கினீர், எல்லா புயல்களும் ஓயட்டும். நடந்தீரையா. கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வல்லவர் சாத்தானுடைய கிரியைகள் சாத்தானே இந்த பகல் வேளை ஒடுங்கி போவதாக. சர்வ வல்லவரே, ஓ சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்ல. சாத்தானை ஒடுக்கினீ, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே. உன்னை ஒடுக்கினவன் ஒடுங்கி போனானே. வல்லவரே, சாத்தானை 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 ஒடுக்கினி, சாத்தானை ஒடு. நல்ல விடுதலையோட கை தட்டி முழு பலத்தோடு சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, வல்லவரே. ஆமே நாமே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. முன் வரிசையில் இருந்து சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை சாத்தானை ஒடுக்கினீரே. நல்ல கைத்தட்டி. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினவன் இன்னைக்கு ஒடுங்கி போகிறான். வல்லவரே, துதி 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 துதி. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை மேல இருக்கிற எல்லாம் சர்வ. ஓஹோ சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ. சாத்தானை ஒடுக்கினீ, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, இந்த பகல் வேளை வல்லவரே. கர்த்தருடைய ஆவியானவர் சாத்தானை நம் சபை நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் உன்னை சந்திக்கும்படிக்கு, தேவன் உன் குடும்பத்தை சந்திக்கும்படிக்கு, தனிப்பட்ட விதத்தில் உன்னை சந்திக்கும்படிக்கு, தேவன் உன்னை சந்திக்கும்படிக்கு இந்த பகல் வேளை அவன் நம் நடுவில் உண்டு. நீ அறிந்திருக்கிற ஒருவர் நம் நடுவில் உண்டு.
நீ அறிந்து ஆராதிக்கிற ஒருவர் உன் நடுவில் உண்டு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். துதிங்க, துதிங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில் ஓ ராமா கதனா மன சந்தல ரதனா ரிகதல பௌடராரியந்தன மனரே சந்தர பலர பௌடராரியந்தர பலகதலரா ரிபகதலரோ ரிபகதனனா. வானம் திறக்கப்படுகிறது. ஓடா கதன மன சந்தலரா ஓட மனகதுலியந்தர பலனா. நல்ல துதி. கண்களை மூடி வேடிக்கை பார்க்காத. நீ வேடிக்கை பார்க்கணும். just get out. இந்த சபையை விட்டு நீ வெளியே போயிடலாம். வேடிக்கை பார்க்க வந்தீனா ஆராதிக்க வந்தா உண்மையா தேவன் ஆராதி. இன்றைக்கு தேவன் உன் குடும்பத்தை சந்திப்பார். இன்றைக்கு உன் பிள்ளைகளை சந்திப்பார். ஒடுக்கினவன் ஒளிந்து போகிறார். ஒடுக்கினவன் ஒளிந்து போகிறார். கர்த்தருடைய அபிஷேக நதி Ribakatala rabana shandara balada Ribakabara katala rabatala Ribamakatana mana shandala dadana Oda makatala rabakatana manala Oda bana shabala kadala bara ஆலயத்தினுடைய பின் பகுதியில் கர்த்தருடைய வல்லமை மகிமையாய் இறங்கி வருகிறது. மகிமையாய் இறங்கி வருகிறது. மகிமையாய் இறங்கி வருகிறது. அலட்சியமாய் இருக்காத, அசதியாய் இருக்காத. தேவன் உன்னை சந்திக்கிற சமயம் இது. உடா பலா கதன கதன லகதன மன ஷகதன உடம கதல மனம கதுட மனலரா ரிபக பலதுட பலப ஷபல கதலரா. எஸ் எஸ் ஸ்பீக் இன் டங்ஸ். அந்நிய பாஷையில பேசு. அந்நிய பாஷையில பேசு. பேசு பேசு. நீ கைகளை தட்டும் போது உன் கைகளில் இருக்கிற கட்டுகள் கலண்டு விழும். நீ வாய்களை திறக்கும் போது நாவின் கட்டுகள் அவிழ்ந்து விழும். நீ தேவனை மகிமைப்படுத்தும் போது உன் மனதின் கட்டுகள் அறுக்கப்படும். ஒரு 5 நிமிடம் துதியுங்க. 5 நிமிடம் துதியுங்க. எழும்பி நிக்கணுமா எழும்பி நில்லுங்க. முழங்கால் படியிடணுமா முழங்கால் படியிடுங்க. எப்படி ஆண்டவரை துதிக்கணுமோ ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை துதியுங்க. ஒரு திறந்த வானத்தை நான் பார்க்கிறேன். ஒரு திறந்த வானத்தை நான் பார்க்கிறேன். அங்கிருந்து ஒரு பதில் வருகிறது. உன்னை ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். மரியாளே, உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு நாசரேத்துக்கு போ. உன் பிள்ளையின் ஜீவனை வாங்க தேடினவர்கள் இப்பொழுது இல்லை. இன்னும் ஒரு 3 நிமிஷம் துதிங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் துதிங்க. ஒரு பெருமழையின் இரைச்சலின் சத்தம் இந்த ஆலயத்தின் நடுவில் இந்த பகல் வேளை கேட்கப்படுவதாக. துதி. வாலிப தங்கச்சி வாயை திறந்து துதி. வாலிப தம்பி வாயை திறந்து துதி. துதி துதி. இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் எதிர்காலத்துக்கு மேல் இருக்கிற அந்தகாரத்தை ஒரு மத்தியானத்தை போல மாற்றும்படிக்கு அவர் வெளிப்படுகிறார். நீ துதி.
Riba kabala gadana manashe. Rika tuda bala gadara gatana. Rikantala rabo shandara balada. Yes, Jesus. 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 Jesus. Amen. இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது. இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது. எவ்வளவு முழு பலத்தோடு முழு சத்துவத்தோடு அவரை துதிக்க முடியுமோ அவரை துதி. அலங்கம் விழுகிறது. Oh, fire in the name of Jesus. Akini. Glorious Jesus. விடுதலை 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 விடுதலை. Mahima. Oh, lama tana sakatana gadana. நன்றி நன்றி. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். வார்த்தைகள் வெளிப்படும் போதே அற்புதங்கள் நடக்கட்டும். வார்த்தைகள் வெளிப்படும் போதே அந்த வார்த்தைக்குரியவைகள் வெளிப்பட்டு வரட்டும். தேவக்கரம் மறைத்துக் கொள்ளும். நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் முகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம் முறிக்கப்பட வேண்டிய நுகங்கள். ஆமென். முறிக்கப்பட வேண்டிய நுகங்கள். வேதத்திலே ஆமென் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த நுகத்தை குறித்து, நுகத்தடிகளை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு சமயமில்லை, நேரமும் இல்லை. அதற்கான ஆமென் வழிகளும் நமக்கு முன்பாக இல்லாதபடியினால் வேகமாக சில காரியங்களை சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்திலே நிறுத்த சொல்லுகிறாரோ அந்த இடத்திலே நிறுத்தி நாம் விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முறிக்கப்பட வேண்டிய நுகங்கள் இருக்கிறது. ஆமென்.
நுகம் எல்லா நுகமும் முறிக்கப்பட வேண்டியது அல்ல. திருமண பந்தத்தையும் நுகம் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆமீன். அந்த நுகம் என்ன செய்யப்படக்கூடாது? முறிக்கப்படக்கூடாது. ரெண்டு மாட்டை இணைத்து ஆமேன் வயலை உழுவதற்காக அதன் கழுத்தின் மேல் மாட்டுவதும் என்னதான்? அதற்கு பேரும் நுகம்தான். அது இணைக்கப்பட்டு தான் இருக்க வேண்டும். அது முறிந்து விட்டால் அதற்கான நன்மைகள் அங்கே வெளிப்படாது. இப்படி பல விதங்களிலே நுகத்தை குறித்து வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முறிக்கப்பட வேண்டிய நுகங்கள் என்னென்றாம், எந்தெந்த நுகங்களை கர்த்தர் முறிக்க விரும்புகிறார், எதெல்லாம் நுகமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே நாம் சுமக்க முடியாத நுகங்கள் என்று இருக்கிறது, இன்னும் சுமக்க வேண்டிய நுகங்களும் இருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயுவில், ஆமேன், என் நுகம் லகுவாகவும் என்னுடைய அப்போது என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த நுகங்கள் அது சுமக்க வேண்டிய நுகங்கள், சுமக்க முடியாத நுகங்கள் என்று இருக்கிறது, சுமக்க வேண்டிய நுகங்கள் என்று இருக்கிறது, சுமக்கக்கூடாத நுகங்கள் என்று இருக்கிறது. இப்படி பல வகையான நுகங்கள் வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறது வேதத்திலே. ஆனால் இந்த பகல் வேளை நம்முடைய வாழ்க்கை நின்று, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நின்று, நம்முடைய குடும்பத்திலிருந்து முறிக்கப்பட வேண்டிய 3 முக்கியமான நுகத்தடிகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கப் போகிறேன். ஒன்று, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 38:19. அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன். சந்தேகம் என்னும் நுகம், ஐயப்பாடு என்னும் நுகம், யோக் ஆஃப் டவுட். இன்றைக்கு தேவன் நம்மை விட்டு முறிக்க விரும்புகிற, அல்லாவிட்டால் எப்படியாகிலும் இந்த நுகம் முறிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய முதல் நுகம் என்ன தெரியுமா? சந்தேகம் என்னும் நுகம். இங்கே சிதேக்கியா ராஜா எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், எரேமியாவே, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று எனக்கு ஐயமாயிருக்கிறது, ஐயப்படுகிறேன், சந்தேகப்படுகிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிற, அநேகருடைய குடும்ப ஜீவியத்தை சீர்குலைக்கிற, அநேகருடைய பிள்ளைகளுடைய ஒருமனப்பாட்டை சீர்குலைக்கிற, திருச்சபையினுடைய வளர்ச்சியை சீர்குலைக்கிற பிசாசானவன் கொண்டு வைத்திருக்கிற ஒரு பெரிய நுகம் என்ன தெரியுமா? சந்தேகம். சந்தேகம். இது இப்படியாய் இருக்குமோ, இது இப்படியாய் முடியுமோ, இது இப்படித்தான் இருக்குமோ என்று சொல்லி தங்களுக்குள்ளாலே ஒரு சந்தேகத்தை ஆமென் பிசாசானவன் வளர்த்து, அந்த சந்தேகம் நுகமாக மாறி அந்த நுகம் அவர்களை அடக்கி வைக்கிறது. நுகம் என்பது ஒரு அடக்குமுறையை, ஒரு அடிமைத்தனத்தை, ஒரு கட்டுப்பாடை குறிக்கிற ஒரு வார்த்தை. எந்த நுகம் ஒரு மனிதன் மேல் சுமத்தப்படுகிறதோ அவன் அந்த நுகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறான், அந்த நுகத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். அந்த நுகம் அவனை கட்டுப்படுத்தி அவனை ஆட்கொண்டு அந்த நுகம் எப்படி அவனை வழி நடத்துகிறதோ அப்படியே அவன் வழி நடக்கிறான். இன்றைக்கு சந்தேகம் என்கிற நுகம், சந்தேகம் என்கிற நுகம், ஒரு சின்ன சரீரத்தில் ஒரு சின்ன பலவீனம் வந்துவிட்டால் உடனே ஒரு சந்தேகம், இது அந்த வியாதியா இருக்குமோ, இது கேன்சரா இருக்குமோ, இது ஆஸ்மாவா இருக்குமோ. அது ஆஸ்மா அல்ல, அது கேன்சர் அல்ல, ஆனால் சந்தேகத்தை விதைக்கிறான். அந்த சந்தேகம் விதைக்கப்பட்டு அது நுகமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அடக்கி போடுகிறது, அடிமைப்படுத்துகிறது. அதன் பிறகு தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவு அவர்களுக்கு சொன்னாலும், அவர்களுக்காக எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த சந்தேகத்தினுடைய நுகம் முறிக்கப்படாமல் விடுதலை இல்லை.
அந்த சந்தேகத்தினுடைய நுகம் முறிக்கப்படாமல் அந்த குடும்பத்துக்குள் ஆசீர்வாதம் இல்லை. ஒருவேளை பாருங்கள், யோபுவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில், யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 1:5, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு நல்லா கவனிக்கணும், ஒருவேளை, இதான் சந்தேகம். அவங்க பாவம் செஞ்சாங்க அப்படின்னு இல்லை, அவங்க தேவனுக்கு விரோதமாக பேசினாங்கன்னு அப்படி இல்லை, தேவனுக்கு விரோதமாக என் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள் அங்கே வேதத்தில் எழுதப்படவில்லை. யோபுவுக்குள் ஒரு சந்தேகம், ஒருவேளை செய்திருப்பார்களோ, ஒருவேளை நடத்தியிருப்பார்களோ, ஒருவேளை பேசியிருப்பார்களோ. இவர்கள் பேசினார்களா? தெரியாது. அந்த குடும்பம் எங்களுக்கு விரோதமாய் பேசினதா? தெரியாது. ஒருவேளை பேசியிருக்கலாம், பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சந்தேகம், அது ஒரு நுகம். இனி எனக்கு சுகம் கிடைக்காதோ, இந்த வியாதியிலே நான் மரித்து போய்விடுவேனோ, இனி என் குடும்பத்துக்கு ஒரு விமோசனம் இல்லையோ, ஒருவேளை நான் செத்துவிட்டால் செத்து விடுவேனோ, ஒருவேளை என் பிள்ளைகள் மரித்து விடுவார்களோ, ஒருவேளை என் மகனுக்கு ஏதாகிலும் சம்பவித்து விடுமோ, என் கணவனுக்கு ஏதாகிலும் சம்பவித்து விடுமோ, ஒருவேளை இப்படி நடந்து விடுமோ, இப்படி பல தரப்பட்ட எண்ணங்களோடு இந்த பகல் வேளை இந்த ஆலயத்தின் நடுவிலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அது பிசாசானவன் உங்களுக்குள் கொண்டு வந்த சந்தேகம் என்கிற நுகம். அது உங்களை அடக்கி ஆளுகிறது. அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. நான் என் குடும்பம் பிரிந்து விடுமோ, என் கணவன் என்னை விட்டு பிரிந்து போய்விடுவானோ, என் பிள்ளைகள் என்னை விட்டு பிரிந்து போய்விடுவார்களோ, நான் கைவிடப்பட்டு விடுவேனோ, நான் மரித்து போவேனோ, எனக்கு வேலை கிடைக்காதோ, இனி ஒரு கற்பத்தின் கனி இல்லையோ, ஒருவேளை நான் கைவிடப்பட்டுருவனோ, இப்படி நிறைய சந்தேகத்தை கொண்டு வந்து அதை நுகமாக வைத்து இன்றைக்கு சத்துரு தனக்கு உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறானே. இந்த பகல் வேளை அந்த சந்தேகம் என்கிற நுகத்தடிகளை ஆண்டவர் முறிக்க போகிறார். அந்த சந்தேகம் என்கிற நுகத்தடிகளை ஆண்டவர் முறிக்க போகிறார். ஆமென். சந்தேகம் அது ஒரு நுகம், ஒரு குடும்பத்தை கெடுத்து போடும், ஒரு குடும்பத்தை கெடுத்து போடும். ஒரு நாள் ஒரு கணவனுக்கு சந்தேகம், என் மனைவிக்கு காது கேட்கவில்லையோ, என் மனைவிக்கு காது கேட்கவில்லையோ. அப்ப அந்த கணவனுக்கு மனைவியிடத்தில் நேரடியாய் கேட்க தயக்கம். தயக்கம் என்று சொல்வதை விட பயம். கேட்டா ஏதாவது தெரிச்சிருவாளோ, கிடைக்கிற சோறு நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி தன் குடும்ப மருத்துவரை அணுகினான் அந்த கணவன். அந்த மருத்துவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். சகோதரா, நாளைய தினத்தில் நீ போய் உன் மனைவி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, வாசல்ல என்றாகும் போதே உன் மனைவியை பார்த்து கேள், இன்றைக்கு என்ன சமையல், இன்றைக்கு என்ன சமையல், என்ன பதில் வருகிறது என்று பார். ஒருவேளை அங்கிருந்து கூப்பிட்டு பதில் வரவில்லை என்றால் கொஞ்சம் ஹாலுக்குள்ள வந்து ஹாலில் நின்று கூப்பிட்டு பார். அப்பொழுதும் பதில் வரவில்லை என்றால் சமையல் அறைக்கு போகிற வழியில் நின்று கூப்பிட்டு பார். அப்பொழுதும் பதில் வரவில்லை என்றால் சமையக்கட்டுக்கு உள்ளேயே அவளுக்கு பின்னாடி போய் நின்று கூப்பிட்டு பார். அதன் பிறகு என்னிடத்தில் வந்து சொல்லு, அதற்கேற்றார் போல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து விடலாம் என்று சொல்லி அந்த மருத்துவர் ஆலோசனை கொடுத்தார். கதை கேட்கிறவங்களாம் சத்தமோ அல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். மருத்துவருடைய ஆலோசனையின்படி அடுத்த நாள் காலையிலே மனைவி சமையலறையில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கும் போது கணவன் மெயின் வாசல்ல நின்று, ஆமென், மரகதம் இன்னைக்கு சமையல் என்ன அப்படின்னு கேட்டார். எந்த பதிலும் வரவில்லை. சரி, அப்போ என் மனைவிக்கு கொஞ்சம் காது அவுட் ஆயிருக்கு. சரி, ஹாலுக்குள்ள போய் திரும்பவும் சொன்னார், மரகதம் இன்னைக்கு என்ன சமையல். அப்பொழுதும் எந்த பதிலும் சமையல் அறையிலிருந்து வரவில்லை. அப்போ இவர் தீர்மானித்து விட்டார், ஆமேன், 25% பீஸு
போயிடுச்சு. சரி, சமையல் அறைக்கு பக்கத்தில் போய் நின்று கேட்டார், மரகதம் இன்னைக்கு என்ன சமையல்? அப்பொழுதும் எந்த பதிலும் வரவில்லை. இப்போ நேர சமயக்கட்டுக்குள்ளால போய் மனைவிக்கு பின்னாடி நின்றுட்டு காதுக பக்கத்தில் மரகதம் என்ன சமையல்னு சொன்ன அடுத்த வினாடி திரும்பி சூடான கரண்டியோட வச்சு ஒரு சாட்டி அடிச்சுக்கிட்டு 3 தடவை சொல்லிட்டு இருக்கேன், செவுட்டு உழுவைக்கு காது கேட்கலையா அப்படின்னு. அப்போது இங்கே யாருக்கு காது கேட்கல? ஒருவேளை என் மனைவிக்கு காது கேட்கலையோ? சந்தேகம் சந்தேகம். இங்கே யோபு அவனுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். என் பிள்ளைங்க பாவம் செஞ்சாங்க நான் சொல்லலை, என் பிள்ளைங்க மீறி நடந்தாங்க நான் சொல்லலை. ஒருவேளை வீட்டுக்குள்ள ஃபோன் ரிங் அடிக்குது, நெட்வொர்க் இல்லை, கணவன் வீட்டுக்குலேருந்து வெளியில் வராண்டாவில் போய் பேசுகிறாரு, ஒருவேளை வேறொரு கனெக்ஷன் இருக்குமோ? இங்கே இருந்து பேச வேண்டியதானே, எனக்கு ஃபோனு நான் இங்கே இருந்தானே பேசுகிறேன், அவர் மட்டும் ஏன் வெளியில் போகிறாரு? உனக்கு பிஎஸ்என்எல், அவருக்கு ஏர்டெல்லு. பிஎஸ்என்எல் வீட்டுக்குள்ளே கிடைக்குது, வெளியில் கிடைக்கல. ஏர்டெல்லு வெளியில் கிடைக்குது, வீட்டுக்குள்ளே கிடைக்கல. சந்தேகம். இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரிக்க அது நுகமாய் மாறுகிறது. என்னவாய் மாறுது? இப்போ எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். ஆஃபீஸ் முடிஞ்சு வருகிற கணவன் பஸ்ஸில் வரும்போது கூட்ட நெரிசல், திக்கு முக்காடி எப்படியோ இடம் பிடிச்சி ஏறி இறங்கிட்டார். பின்வாசல் வழியாக ஏறி முன்வாசல் வழியாக என்ன செஞ்சிட்டார்? இறங்கிட்டார். வந்தார், சட்டையை கலத்தி சேரில் போட்டார். மனைவி சட்டை எடுத்து அந்த பட்டனில் ஒரு நீள முடி இருந்ததை பார்த்தா. சம்பவம் இவருக்கு எதுன்னே தெரியாது. ஒருவேளை அந்த பஸ்ஸில் கூட்ட நெரிச்சலில் நடந்து இடையில வந்திருக்கும் போது யாரோ ஒரு சகோதரியுடைய முடி என்ன செஞ்சுருக்கலாம்? நீங்கள் தான் பறக்கட்டும் பறக்கட்டும் அப்படின்னு நடக்கிறீங்களே. ஆமாம், ஒருவேளை சிக்கியிருக்கலாம். இப்போ யாருக்கு முடி? எவ்வளவுகிட்ட போயிட்டு வர? சந்தேகம். குடும்பத்தில் சந்தேகம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். இன்னைக்கு சந்தேகப்படுறதை விட்டுட்டு அது ஒரு பிசாசினுடைய நுகம் என்பதை அறிந்து இன்றைக்கு கர்த்தர் அதை முறிக்க செபியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறதோ, மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறதோ இருக்கக்கூடாது. அது நுகம். இப்போ அடுத்த நாள் அதே பஸ்ஸில் ஏறினார். இப்போது முடி யார் முடியும் சிக்காமல் என்ன செஞ்சுக்கிட்டாரு? பார்த்துக்கிட்டார். வந்து சட்டையை கலத்தி போட்டார். மனைவி சட்டையை பார்த்துட்டு சொன்னா, ஓஹோ சுதாரிச்சிட்டியோ? எப்படி சுதாரிச்சிட்டியோ? வர்ற நேரமே பட்டன் எல்லாம் செக் பண்ணி முடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட்டியோ? அடுத்த நாள் நீ சட்டையோட போனாதானே நீ செய்வ. சட்டையை கலத்தி நாராக பிச்சு போட்டுட்டு வந்தார். வந்த உடனே சொன்னா, தொரை சட்டையை மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்களோ? சந்தேகம் அது ஒரு நுகம். சந்தேகம் ஒரு நுகம். சிதேக்கியா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நான் பரியாசம் பண்ணப்பட்டுருவனோ, என்னை சத்துருக்களுடைய கையில் ஒப்பு கொடுத்துருவார்களோ, நடுத்தெருவுக்கு வந்துருவனோ? சந்தேகம். இது நாளுக்கு நாள் சந்தேகம் உள்ள வர 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 அது என்னவா மாறுது? நுகமா மாறுது. நுகமாய் மாறி அது ஒரு மனிதனை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த குடும்பத்தில் சமாதானம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த குடும்பத்தில் நிம்மதி வருவதற்கு வாய்ப்பே இல்லை.
இன்றைக்கு சில குடும்பங்களுக்குள்ளால சந்தேகம் என்கிற நுகத்தை சத்துரு வைத்திருக்கிறான். இந்த பகல் வேளை அதை கர்த்தர் முறித்து போடுவாராக. அந்த சந்தேகம் என்கிற நுகத்தை முறித்து போடுவாராக. ஆமென். இல்லை, காலேஜ்லேருந்து வர தாமதிச்சிட்டா, பையன் வித்தியாசமாக நடக்க ஆரம்பிச்சிட்டானா, நமக்குள்ளால ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் நுகமாய் மாறக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுறா பாஸ்டர், எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுறாங்க, எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுறாங்க. இங்கே நின்னா சந்தேகம், மொட்டை மாடியில் நின்னா சந்தேகம், வெளியில் நின்னா சந்தேகம். நான் என்ன சொல்கிறேன், நீ சந்தேகப்படுற மாதிரி நடக்கவும் செய்யாத. இக்காலத்து தலைமுறைகளே அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட இதில் எடுக்க முடியவும் செய்ய மாட்டேங்குது. ஆனாலும் அந்த சந்தேகத்துக்கு உட்பற்றாத. ஆண்டவருக்கு மேலேயே சந்தேகம். நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், நான் காயங்களில் விரலை விட்டாதான் நான் நம்புவேன். சந்தேகம். ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, அற்புதம் நடக்குமோ நடக்காதோ, ஆண்டவர் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா, ஒருவேளை சந்திக்காமல் போயிடுவாரோ, ஒருவேளை அற்புதம் செய்யாமல் போயிடுவாரோ, இப்படி ஒருவேளைன்னு சொல்லி மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு அந்த சந்தேகம் நுகமாக வந்திருக்குது. குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்குது, சகோதரர்களுள்ள ஒற்றுமையை கெடுக்குது, திருச்சபையினுடைய வளர்ச்சியை கெடுக்குது. சந்தேகம் என்கிறது ஒரு நுகம். இரண்டாவது கவனிங்கள். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று நோக்கி பாருங்கள். ஹலோ சார், மேடம், என்ன பாருங்க, என் முகத்தில் ஒரு துக்கம் இருக்குது பத்தியா? இந்த துக்கத்துக்கு சரியான வேறொரு துக்கம் உண்டோ? யோக் ஆஃப் சேட்னஸ், துக்கம் என்னும் நுகம். என் முகத்தை பாரு, என் முகத்தில் இருக்கிற துக்கத்தை போல வேற யார் முகத்திலேயாவது இருக்கான்னு பாரு. அது நுகமாயிருக்கிறது. துக்கம் ஒரு நுகம். ஏதோ காரியத்தை நினைச்சு கவலைப்பட்டு துக்கப்பட்டு இன்னைக்கு யாரை கேட்டாலும் டிப்ரெஷன், மன அழுத்தம், மனசு சரியில்லை, மன அழுத்தம், டிப்ரெஷன். ஒரு தேவ பிள்ளைக்கு, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு டிப்ரெஷன் வரக்கூடாது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை, ஆவியில நிரம்புகிற தேவ பிள்ளை தூக்கத்துக்காக மாத்திரை எடுக்கக்கூடாது. ஆமென். வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவனால் நடத்தப்படுகிற, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவ ஆவிக்குள் களி கூறுகிற ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு தகப்பன், ஒரு தாய் தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக உலக மனுஷன்ட்ட போய் ஆலோசனை கேட்க கூடாது. ஏன்னா நமக்குள் இருக்கிற ஆவியானவர் எத்தனை விதமான கவலைகளை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை நமக்குள் தந்திருக்கிறார். அது எவ்வளவு துக்கமாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய கவலைகளாக இருந்தாலும், பவுல் எழுதுகிறார், எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய கர்த்தர் எங்களை ஆமென் பாத்திரவானாய் திராணி உள்ளவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். துக்கம் ஒரு நுகம். குடும்பத்தை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு, பொருளாதார வீழ்ச்சிகளை நினைச்சு, தேசத்தில் நடக்கிறத நினைச்சு துக்கம். என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று பாருங்கள்.
அது ஒரு நுகமாயிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஏதாகிலும் ஒரு விஷயத்துக்காக, ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்தோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்தோ, கணவனை நினைத்தோ, மனைவியை நினைத்தோ, பெற்றோரை நினைத்தோ, தேசத்தை நினைத்தோ உங்களுக்குள்ளால துக்கம் இருக்குமேயானால் தேவன் அதை விரும்பவில்லை. காரணம், தேவன் விரும்புகிற ஒரே ஒரு துக்கம் என்ன துக்கம்? என்ன துக்கம் சொல்லுங்க? ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? என்ன துக்கம்? தேவன் விரும்புகிற துக்கம். எதுக்கு துக்கப்படணும்னு சொல்கிறாரு வேதத்தில்? எதுக்கு துக்கப்படணும்னு சொல்கிறாரு? ஹோம்ஒர்க்கு அடுத்த வாரம் வரும்போது எழுதிட்டு வாங்க 100 தடவை. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? துக்கப்படணும், கவலைப்படணும். ஐயோ அழிந்து போறானே, அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகுதே. மற்றபடி அவர்கள் எதிர்காலத்தை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து, அவர்களை குறித்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், அவர்களை குறித்த தரிசனம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், எதை குறித்து நீங்கள் துக்கப்படக்கூடாது. ஆனால் பிசாசு அதை கொண்டு வந்து நுகமா வைப்பான், அந்த துக்கத்தை முகத்தில் வைப்பான். அந்த துக்கம் நாளடைவில் நுகமாய் மாறும், புலம்ப வைக்கும். ஆனால் ஆண்டவர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? என் முகம் துக்கமா இருக்குதே, உனக்கு கவலை இல்லையா? என் மூஞ்சில துக்கம் இருக்குதே, கவலை இல்லையா? நீ பாட்டுக்கு போற. துக்கம் ஒரு நுகம், அது முறிக்கப்பட வேண்டும். துக்கம் ஒரு நுகம், அது முறிக்கப்பட வேண்டும். கவலை ஒரு நுகம், அது முறிக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது வேதத்தில் நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமம் 27:40 வாசியுங்கள். ஆதியாகமம் 27:40. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். யோக் ஆஃப் டிசெப்ஷன், வஞ்சனை என்னும் நுகம். ஏசாவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை இது. ஏசாவே, யாக்கோபு உனக்கு வரவேண்டியதை வஞ்சித்தான், ஏமாற்றினான். அவன் பேருக்கேற்றார் போல் எத்தனாயிருந்து உனக்கு சேர வேண்டிய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை, உனக்கு சேர வேண்டிய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, உனக்கு சேர வேண்டிய மூத்த குமாரனுடைய நன்மைகளை அவன் நயவஞ்சகமாய் அவன் தனதாக்கி கொண்டான். ஆனால் ஆண்டவர் ஏசாவை குறித்து சொல்லுகிறார், கொஞ்ச நாள் நீ அவனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும், நீ மேற்கொள்ளும் காலம் வரும். இந்த பகல் வேளை சபையை பார்த்து, இங்கே இருக்கிற குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை இன்றைக்கு சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டது போல் இருக்கலாம், வஞ்சனைகள் நம்மளை மேற்கொண்டது போல் இருக்கலாம். ஆனால் நாம் மேற்கொள்ளும் காலம் வரும். அந்த காலம் வரும்போது அந்த நுகம் முறிக்கப்படும். ஆமென். வஞ்சனைகள், குடும்பங்களிலே வஞ்சனைகள், வேலையிலே வஞ்சனைகள், செய்த வேலைக்கேற்ற கூலியை கொடுக்காதல், வஞ்சிக்கிற அனுபவங்கள், நன்மைகளை கொடுக்காமல் கொள்ளையாடுகிற வஞ்சனைகள், வஞ்சிக்கிற அனுபவங்கள். இத்தனை ஆண்டு காலம் உழைத்தேனே, இத்தனை ஆண்டு காலம் வேலை செய்தேனே, இத்தனை ஆண்டு காலம் பிரயாசப்பட்டேனே, இத்தனை ஆண்டு காலம் இந்த குடும்பத்துக்காய், இத்தனை ஆண்டு காலம் இந்த பட்டணத்துக்காய், இத்தனை ஆண்டு காலம் இந்த கம்பெனிக்காய், இத்தனை ஆண்டு காலம் என்று சொல்லி நம்முடைய உழைப்புக்கேற்ற பலனை நமக்கு தராமல் அதை வஞ்சகமாய் கொள்ளையாடுகிற அந்த கைகளுக்கு தேவன் நம்மை விலக்கி மீட்கிற ஒரு மேற்கொள்ளுகிற காலம் வரும். அந்த நுகத்தடிகள் முறியுமே இயேசுவின் நாமத்தில். ஆமென். இப்போ யாக்கோபுடைய நுகம் ஏசாவு மேல இருக்குது. அவன் சேவிக்கணும். இவன் மேற்கொள்ளுகிற காலம் வரும். வஞ்சனை, டிசெப்ஷன், நுகம், நயமாய் பேசி பிள்ளை
தம்பி பாவம் இல்லையா, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு கொடுத்துருவேண்ணா. மக்களே, அக்கா பாவம் இல்லையா, அவ்வளோ கொடுத்துருவேண்ணா. பிள்ளை தங்கச்சி குட்டி பாவம் இல்லையா, மாப்பிள்ளையும் குடிகாரம் இல்லையா, அதனால் என்ன செய்வோம்? இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அது ஒரு நுகம், அது முறிக்கப்படணும். அது முறிக்கப்படணும்னு ஆசீர்வாதம் இல்லை, மேற்கொள்ள முடியாது. ஏசாவே, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை என்ன செய்வ? முறித்து போடுவ, முறித்து போடுவ. இன்றைக்கு தேசத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அது ஒரு வஞ்சனையின் சட்டம். அது மற்ற அந்த மதத்தினர்களுக்கு, அவர்களை சார்ந்திருக்கிற அமைப்புகளுக்கு நல்லது போல் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், ஆனால் தீமை. இனி அடுத்தது கிறிஸ்தவர்களை குறிவைப்பார்கள். அடுத்த கட்டம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான காரியங்கள் வரும். வஞ்சிக்கப்படுகிற அனுபவங்கள், நயவஞ்சகமாய் நயவஞ்சகமாய். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட மொபைல் நெட்வொர்க் ஆரம்பத்தில் வரும்போது இலவசம்னு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நான் அதை சொல்ல விரும்பலை, லைவில் போகுது இல்லையா, அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஆமே, எனக்கு அது கவலை இல்லை, எனக்கு சோறு போட்டு அவங்களுக்கு தான் கஷ்டம், அதனால தான் சொல்கிறேன். ஆமே, ஆமாம். திருச்சியில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அதில் 750 ரூபா டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போயிடணும். உள்ளே போனால் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி? என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லா வெரைட்டியும் இருக்கும். அன்லிமிட்டட், 750 ருபீஸ். என்னை மாதிரி ஆட்கள் உள்ளே போனால் கம்பெனிக்கு நஷ்டம், கம்பெனிக்கு நஷ்டம். ஏன்னா நாங்கள் 1500 ரூபாய்க்கு மேலே என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை பற்றி ஒன்றும் சொல்லலைல்ல, என்னை பற்றி தானே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் அந்த நெட்வொர்க் வரும்போது என்ன சொல்லி வந்துச்சு? இலவசம். இன்றைக்கி அதனுடைய டேட்டாவினுடைய காசை நீங்கள் போய் பாருங்கள். எல்லாரும் தாங்கள் உபயோகப்படுத்தியிருந்த எல்லா நெட்வொர்க்கை விட்டுட்டு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? அது பக்கம் சாஞ்சிட்டாங்க. சாஞ்சதுக்கப்புறம் வச்சான் ஒரு ஆப்பு, ஆமென், உயர்த்தினா. இப்போ அதை விட்டு மாறவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இதுதான் வஞ்சனை. இதுதான் என்னது? வஞ்சனை. ஒரு பெரிய ஜூவை ஓப்பன் பண்ணி அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அறிவிப்பு கொடுத்தான் அந்த ஜூவினுடைய உரிமையாளர். நீங்கள் வந்து பாருங்கள், இங்கிருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஒரு நபருக்கு குறைந்த கட்டணம் தான், 100 ரூபாய் தான், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி விளம்பரப்படுத்தினான். குறிப்பிட்ட நாளில் ஜூவும் ஓப்பன் ஆக்கப்பட்டது. ஆனால் ஒருத்தனை என்ன செய்யலை? வரலை. 2 நாளானது, 3 நாளானது, 4 நாளானது. அந்த ஜூவை ஓப்பன் பண்ணுறான். அதற்கான பல ஆயிரங்கள் தினந்தோறும் செலவழிக்கிறான். உணவுக்கான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் செலவழிக்கிறான். ஆனால் ஒரு ஆள் கூட அந்த ஊர்லேருந்து என்ன செய்யலை? வரலை. அப்போ அந்த உரிமையாளர் ஒரு முடிவு பண்ணினான். நாளை முதல் இந்த ஜூ எல்லாருக்கும் இலவசம், எல்லாருக்கும் இலவசம். அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு கேட்டு திறக்கும் போதே கூட்டம் முண்டி அடித்து கொண்டு உள்ளே நுழைந்தது. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உள்ளே. எல்லாரும் உள்ளே போனதுக்கப்புறம் கேட்டை மூடினான். கேட்டை மூடிட்டு சிங்கத்துக்கு கூட்ட திறந்தான், புலிக்க கூட்ட திறந்தான். இப்போ சொன்னான், ஆளுக்கு 500 ரூபா வச்சா கேட்டை விட்டு வெளியே போகலாம். இப்போ எல்லாரும் முண்டி அடித்து என்ன கொடுத்தாங்க? 500 ரூபாயை கொடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. வஞ்சனை, டிசப்ஷன், டிசீவ் பண்ணுறது. சத்துரு அப்படிதான் நுகத்தை வைப்பான். அப்படியே நயவஞ்சமா ஆண்டவரை தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு, இயேசுவே, சங்கீதம் 93 படிச்சிருக்கிறீரா? அதில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? தூதர்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கைகளில் ஏந்துவார்கள். உங்களை விட பிசாசுக்கு நல்ல வசனம் தெரியும். தாள குதியும். டிசீவ் பண்ணுறான்.
வஞ்சிக்கிறான். மலையின் மேலே கூட்டி நிறுத்திட்டு சொல்றான், இந்த மலைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருமே இல்லை, நீரும் நானும், நானும் நீயும். தாழ விழுந்து பணிந்து, ஜஸ்ட் பெண்ட், கொஞ்சம் பணிஞ்சா போதும், இந்த மலையெல்லாம் உமக்கு கொடுத்துட்றேன், இந்த மலையெல்லாம் உமக்கு கொடுத்துட்றேன். வஞ்சனை. அந்த வஞ்சனைக்கு அவர் தன்னை விட்டு கொடுக்கல. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வஞ்சனைக்கு இடம் கொடுத்ததுனால அது நுகமாயிருந்து குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறது. அந்த நுகத்தடியை முறித்து போடுகிற காலம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒன்று சந்தேகம் என்னும் நுகம், 2 துக்கம் என்னும் நுகம், 3 வஞ்சனை என்னும் நுகம், 4 நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். நாகும் 1:11. கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். 13வது வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பே. துராலோசனை என்னும் நுகம், yoke of wrong counsel or bad counsel, பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற ஒரு துராலோசனைக்காரன் எழும்பி துராலோசனை கொடுக்கிறான். அந்த ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு அது என்னவாய் மாறுகிறது? நுகமாய் மாறுகிறது. அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டவன் வேறு யார் ஆலோசனை சொன்னாலும் அவனுக்கு அது நல்ல ஆலோசனைகளாய் தென்படவில்லை. காரணம், அந்த துராலோசனைக்காரன் அவன் பொல்லாத நினைவோடு கூட அந்த மகனுக்கு, அந்த மகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுக்கிறான்? துராலோசனைகளை கொடுக்கிறான். பேட் கவுன்சில். எதுக்கு இதை செய்யணும்? எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? நாமே ஆலயம், நமக்கு ஏன் இன்னொரு ஆலயம்? ஆலயத்துக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒரு துராலோசனைக்காரன் எழும்பி ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனைக்கு உட்படுகிற ஒரு திரள் கூட்ட வாலிபர் சமுதாயம் இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது. அந்த ஆலோசனைக்கு அது உட்பட்டதுனால அது நுகமா மாறி அதுல இருந்து வெளியே வர முடியல. இத்தனை பரிசுத்தவான்கள் உண்மையான தேவ வார்த்தைகளை, உண்மையான சத்தியங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தாரோ, அந்த பொல்லாத நினைவுடைய துராலோசனைக்காரனுடைய ஆலோசனைக்கு தான் அடிபணிந்து போறாங்கன்னா அது ஆலோசனையாய் அல்ல, அது நுகமாய் அவன் மேல் சுமத்தப்படுகிறது. சபைக்கு போகாத, தேவையில்லை. காணிக்கை கொடுக்காத, தேவையில்லை. தசம்பாகம் கொடுக்காத, தேவையில்லை. ஊழியம் செய்யாத, தேவையில்லை. உபவாச ஜெபம் இருக்காத, தேவையில்லை. மணவாளன் இருக்கும்போது எதுக்கு உபவாசம்? தேவையில்லை. ஜெபம் பண்ணாத, தேவையில்லை. எல்லாம் நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில் சம்பாதிச்சு வச்சிட்டார். அதனால நமக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சொல்லும்போது இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஆமென், இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. அது இன்பத்தேன் அல்ல, அது ஈயம். அது சூடா ஊத்துறான், உள்ள போய் காதை அடைச்சிக்குது. அதுக்கப்புறம் என்ன சத்தியத்தை சொன்னாலும் அவர் சொல்றது தான் கரெக்டு, இவர் சொல்றது தப்பு, இவர் சொல்றது தப்பு. துராலோசனைக்காரன் என்னும் நுகம், கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நம்முடைய திருச்சபையிலும் அநேக குடும்பத்தினுடைய வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட தவறான உபதேசத்தில் சிக்கி இருக்கிறார்கள். எல்லா செய்திகளை நீ பார்க்க கூடாது, எல்லா மனிதர்களும் பேசுகிற வார்த்தைகளை நீ கேட்க கூடாது.
எல்லா மனிதர்களையும் உன் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. அவர் ஊழியக்காரர் தானே, அவங்க ஊழியம் செய்கிறவன் தானே அப்படின்னு சொல்லி நீ எல்லாருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. ஒரு தகப்பனுடைய ஆலோசனை கேட்கணும், ஒருத்தருடைய ஆலோசனை கேட்கணும். எல்லாருடைய ஆலோசனை கேட்டால் அது எல்லாருடைய ஆலோசனையின்படி செய்ய முடியாது. இங்கே ஒரு துராலோசனைக்காரன் எழும்பி துராலோசனை கொடுக்கிறான். ஜெபம் பண்ணாத, உபவாசிக்காத, கொடுக்காத, ஆலயத்துக்கு போகாத, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு போ, ஏதாவது செஞ்சுக்கிட்டு போ, பரிசுத்தமாக வாழணும்னு அவசியம் இல்லை. நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு 3 காலங்களுக்கும் ஆண்டவர் ஏக பலியாய் ஒரே தரம் என்ன செஞ்சிட்டாரு? மறிச்சிட்டாரு. அதனால் நேற்று செஞ்சவனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இன்னைக்கு செஞ்சவனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நாளைக்கு உன் பேரம் பிறந்த அவனுக்கு பாவம் என்ன செய்யப்பட்டுச்சு? மன்னிப்பு கேட்டுருச்சு, மன்னிப்பு அடைஞ்சிருச்சு. அதனால நீ அதை பற்றி கவலையே படாத. நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், சபையில் சினிமா பாட்டு பாடலாம், சினிமாவுக்கு போகலாம், சினிமா காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வரலாம், உலகத்தை போல உள்ள நடக்கலாம், உலக காரியங்களை உள்ள நடக்கலாம், அரைக்குறை ஆடையோடு வரலாம், கவலையே இல்லை. அரைக்குறை ஆடையோடு வந்தால் எனக்கு என்ன, வந்துட்டு போ. ஆமென். ஆனால் எங்கள் ஊரில் நிறைய நாய் இருக்குது, தப்புணும் நீ. ஆமென். அது பாட்டுக்கு ஏதாவது உரி விட்டு நான் இருக்கிறதும் போயிடுச்சுன்னா. ஆமென். துராலோசனை, துராலோசனை. இன்னைக்கு தவறான ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிற அந்த 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 அனுபவம் என்பது ஒரு நுகம். அது என்னது? ஒரு நுகம். நுகம். இன்னைக்கு மத தலைவர்களாக நிறைய பேர் எழும்பி இருக்கிறார்களே, அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கு கட்டுப்பட்டு எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் அப்படியே போய் ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சொல்கிற ஆலோசனை, இதை செய் நீ நல்லா இருப்ப, இதை பண்ணு நீ நல்லா இருப்ப, இப்படி வா நல்லா இருப்ப, எல்லாத்தையும் விட்டுட்டு வா நல்லா இருப்ப, கை வீசிக்கிட்டே கைலாசத்துக்கு வா, சொர்க்கத்தை காட்டுறேன். என்னத்தை காட்டுறேன்? ஆக்சுவலாக அவனுக்கே சொர்க்கம் கிடையாது, அவனே எரி நரகத்துக்கு பாத்திரவனாக இருக்கிறான். அவனே எதுக்கு பாத்திரவனாக இருக்கிறான்? எரி நரகத்துக்கு பாத்திரவனாக இருக்கிறான். இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, சகோதரர்களுக்கு, இந்த நேரலில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், துராலோசனைகளுக்கு நீ இடம் கொடுத்தால் அது நுகமாக வந்து உன் கழுத்துக்கு மேலே இருக்கும். ஒரு தடவை நீ செவி கொடுத்துட்டினா, ஒரு தடவை அந்த துராலோசனைக்காரனுக்கு செவி கொடுத்துட்டினா, அடுத்தது எப்பொழுதும் அவனுக்கு செவி கொடுத்துட்டே இருக்கணும், செவி கொடுத்துட்டே இருக்கணும். வேறு வழியே இல்லை. வந்து சொல்லுவான், இது தேவ சித்தம் இல்லை, இது கல்யாணம் தேவ சித்தம் இல்லை. கர்த்தர் 6 மாதத்தில் பிரித்து கொண்டு வந்துடுவார், 3 மாதத்தில் பிரிச்சிடுவார். எங்கேயுமே ஆண்டவர் பிரிக்க மாட்டார். பிரித்ததை என்ன செய்வார்? இணைப்பார். துராலோசனை, துராலோசனை. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறிப்பேன். அப்போ முறிக்கப்பட வேண்டிய முதல் நுகம் சந்தேகம், முறிக்கப்பட வேண்டிய 2வது நுகம் துக்கம், முறிக்கப்பட வேண்டிய 3வது நுகம் வஞ்சனை, முறிக்கப்பட வேண்டிய 4வது நுகம் என்னது? துராலோசனை. துராலோசனை. 5வது எரேமியா 28:2 வாசியுங்கள். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறிப்பேன். யோக் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் நுகம். என்ன நுகம்? உலகத்தின் நுகம். அது முறிக்கப்படணும். உலகத்தின் மேல் இருக்கிற ஆசைகள், உலகத்தின் மேல் இருக்கிற இச்சைகள். இப்போ உலகத்தில் ஆசைப்படக்கூடாதா பாஸ்டர்? ஆசைப்படுறது தப்பில்லை. நாங்கள் விரும்பின பொருளை வாங்கக்கூடாதா பாஸ்டர்? தப்பில்லை, வாங்கலாம். ஆனால் அது இச்சையாய் மாறுகிறது. ஒரு பயன்பாட்டுக்கு ஒரு மொபைல் ஃபோன் தேவை, வாங்கிக்கோ. உன் திராணிக்கேற்ப 30,000க்கோ 1,00,000க்கோ 1,80,000க்கோ வாங்கிக்கோ, தப்பில்லை. ஆனால்
சம்பாதிக்கிற பணத்தை ஃபுல்லாக ஒவ்வொரு மாதமும், மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை நீ மொபைலை மாற்றுறதுக்குன்னே நீ பயன்படுத்திட்டு இருந்தீன்னா அது நுகம். அது என்னது? நுகம். உடுக்கிறதுக்கு நல்ல வஸ்திரம் தேவை, நல்ல பிராண்டட் ஷர்ட்டாக போடுங்க, தப்பில்லை, நான் அதை ஆமோதிக்கிறேன். ஆனா சம்பாதிக்கிற பணத்தை முழுவதும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பீரோ ஃபுல்லாக 1008 சாரி இருக்கும். ஆனால் மைனிக மோளுக்கு பிறந்த நாளுக்கு அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், உடுக்க ஒரு சாரி கூட இல்லை உடுக்குக்கு. அப்போ இங்கே இருக்க சாரியெல்லாம் தலைவாணி உரைக்காக வச்சிருக்கு, உடுக்க ஒரு சாரி கூட இல்லை. அப்போது என்ன செய்யுது? எல்லாரும் புதுசு போட்டுட்டு வருவாவ, நான் மட்டும் பழசை போட்டுட்டு போய் நிற்கணுமா? எனக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் உங்களை தான் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. உன்னை மாப்பிள்ளைக்கு ஒரு சாரி வாங்கக்கு வக்கு இல்லையா? கொம்மை நிறைய கொடுத்து தானே உன்னை கட்டி கொடுத்தா? சும்மாவா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா? 50 பவுனு அப்போ. இப்போ 50 பவுன்னா பயங்கர ரேட்டுக்கு போயிட்டுருக்குது. சும்மா தானே கட்டி கொடுத்தா? ஒரு 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 சாரி வாங்கி கொடுக்க முடியாதா? இவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல நிற்பான். மனசில் நினைப்பான், கிளவி ஒரு நாள் என் வீட்டுக்கு வா, ஒன்று அந்த பீரோவுக்கு முன்னால் நிற்க வச்சுட்டு பீரோவை திறந்து விடுவேன். பீரோ என்ன செய்வேன்? திறந்து விடுவேன். அது மொத்தம் மலை மாதிரி உன் மேலே விழுந்து நீ மூச்சு திணறி என்னை ஹெல்ப்புக்கு நீ என்ன செய்யணும்? கூப்பிடணும். அதை நான் பார்க்கணும். ஆமென். அப்போ கொஞ்சம் காசு வந்த உடனே, கொஞ்சம் பணம் வந்த உடனே அது அது உலகத்தினுடைய இச்சை, நுகம். நுகம். ஒரு செருப்பு வேணும், போடுறதுக்கு ஒரு ஷூ வேணும். சரி, ஒரு கருப்பு ஷூவும் ஒரு ப்ரௌன் ஷூவும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு நார்மல் செப்பலும், இல்லை வெளியில் போகிறக்கு ஒரு க்ராக்ஸோ ஒரு ஸ்கெச்சஸோ ஏதோ ஒரு 4000. ஒரு செருப்பு அன்றைக்கி போய் விலை கேட்டேன், 12,000 ரூபா. தலை சுற்றிருச்சு. ஒரு செருப்பு 12,000 ரூபா. நம்ம போடுற ஷூக்க விலையே 499 ரூபா மட்டும். அதுவும் கோயம்புத்தூரில் போய், கோயம்புத்தூரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் தள்ளுபடி விற்பனை இருக்குதுன்னு சொல்லி என் சகோதரன் அங்கேருந்து சொன்னதுனால, சரி அண்ணா என்னை அந்த இடத்துக்கு கூட்டு போன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது. அன்னைக்கு போய் ஒரு பிராண்டட் ஒரு ஷூ ஷோரூமில் போய் நின்றுட்டு, இந்த செருப்பு என்ன ரேட்டு? 12,000 ரூபா. அத்தடி போடலாம், தப்பில்லை. ஆனால் அந்த 12,000 ரூபா செருப்பும் சாணியில் தான் மிதிப்படுது. 120 ரூபா விகேசி ப்ரைடும் சாணியில் தான் மிதிப்படுது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஆனால் அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஆபத்து. அதுதான் ஆபத்து. நான் பொன்னி அரிசி தான் சாப்பிடுவேன்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ எனக்கு எங்கள் சர்ச்சில் ஒரு பொன்னி இருக்காங்களே, அப்போ அவங்க அரிசிக்கு என்ன பண்ணுவாங்க? பொன்னி அரிசி அவங்க சாப்பிட்டுட்டா அவங்க அரிசிக்கு என்ன பண்ணுவாங்க? நான் அதுதான் சாப்பிடுவேன். இல்லை, சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஆலயம் ஆராதனை முடிஞ்சேன்ட்ட கேட்டாங்க, நீங்கள் குண்டரிசி சாப்பிடுவீங்களா, ஒல்லி அரிசி சாப்பிடுவீங்களா? நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். இல்லை, ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே இருக்குது. சரி, முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், குண்டரிசி நாய்க்கு சமைச்சிருக்காங்க போல், ஒல்லி அரிசி. அப்போ இதுதான் 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 அதுதான் நுகம். அதுதான் நுகம். மீனுக்கு மனம் இல்லாமல் எப்படி பாஸ்டர் சோறு திங்கிறது? அது நுகம். அது நுகம். அப்போது அந்த 10 நாளாக அந்த சாலையை வச்சு 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 கடைசியில் அந்த லேசாக அந்த கடைசி ஒரு சொட்டு கூட விடாமல் அந்த கடைசி பங்கு அந்த சோறு அந்த சட்டிக்குள்ளே போட்டு விரவி எடுத்து தின்னாதான்
அது நுகம். அது என்னது? நுகம். அது இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. இதான் உலகத்தின் நுகம். காஃபி குடிக்கலாம் தப்பில்லை, டீ குடிக்கலாம் தப்பில்லை, எதுவும் தப்பில்லை, பால் குடிக்கலாம் தப்பில்லை. ஆனால் காலையில் எழும்புனோன்னு ஒரு சாயை குடித்தாமல் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு எந்த நிலைமைக்கு நீங்கள் வரீங்களோ அது நுகம். அது என்னது? நுகம். அது முறிக்கப்படணும். அது என்ன செய்யப்படணும்? முறிக்கப்படணும். எல்லா இடத்துலையும் காஃபி கிடைக்காது, எல்லா இடத்துலையும் டீ கிடைக்காது, எல்லா இடத்துலையும் மீன் கிடைக்காது, எல்லா ஹாஸ்டல்லையும் மீன் போட மாட்டாங்க, எல்லா ஹாஸ்டல்லையும் எல்லா ஊர்லேயும் மீன் கறி நல்லா இருக்காது, எல்லா ஊர்லேயும் நம்ம விரும்புகிற மாதிரி சாப்பாடு இருக்காது. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நீ அடுத்த ஃப்ளைட்டை ஏறி வீட்டுக்கு வந்துடுவ. ஏன்னா அது நுகமாக இருக்குது. நீ அதற்கு கட்டுப்பட்டுட்ட, நீ அதற்கு அடிமைப்பட்டுட்ட. அதை மீறி உன்னால் வெளியே வரவே முடியாது. உலகத்தினுடைய நுகம். இந்த சீரியல் பார்க்காம என்னால் தூங்க முடியாது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஒரு சீரியல் மட்டும், அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அசுத்தம் ஒன்றும் இல்லை. இவைய ஆராய்ந்து அறிந்து எனக்கு சொல்கிற, அதில் பெரிய அசுத்தம் ஒன்றும் இல்லை. அது மட்டும்தான் பார்ப்பேன். ஓ, ஆண்டவர் பாப்பார், நீ அது மட்டும்தான் பாப்பா இல்லையா? அப்போ நரகத்தில் ஒரு சைடில் உனக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் நெருப்பு மூட்டி 2 சுள்ளியை வச்சு ஒரு தீப்பெட்டியை பொருத்தி உனக்கு தார என்ன சொல்லுவார்? இல்லை, உனக்கும் அதே அக்கினி கந்தகமும் எரிகிற நெருப்பு கடல் தான். அடிமைத்தனம், நுகம், உலகத்தின் நுகம். உலகத்தின் நுகம். இது செய்யாமல் இருக்க முடியல, இதை பார்க்காம இருக்க முடியல, குடிக்காமல் இருக்க முடியல, புகையில் போடாமல் இருக்க முடியல, பாவம் செய்யாமல் இருக்க முடியல. அப்போ யாருமே பாவம் செய்யலையா? எல்லாம் பாவம் செய்கிறவங்க தான். ஆனால் என்னால் இது செய்ய முடியாமல் இருக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு நீ வந்துட்டீன்னா அது என்னவா மாறிடுச்சு? நுகமாக மாறிடுச்சு. உன்னை அது அடக்கி ஆளுகிறது. இன்றைக்கு அது முறிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமென். அப்போ 1 சந்தேகம் என்னும் நுகம், 2 துக்கம் என்னும் நுகம், 3 வஞ்சனை என்னும் நுகம், 4 துராலோசனை என்னும் நுகம், 5 உலகம் என்னும் நுகம். நான் ஏன் சரியான நேரத்தில் தான் போயிட்டுருக்கிறேன். எனக்கு கையில் தந்தது லேட்டாக தந்தாங்க, சரியா? அப்போ என்னைட்ட கோவப்படக்கூடாது. கோவப்பட வேண்டியது ஆராதனை நடத்துகிறவங்கள்ட்டையும் அதுக்கு முன்னாடி உள்ள எல்லார்ட்டையும். ஆமென். எனக்கு 11:15 அப்புறம் தான் மைக்கு என் கைக்கு வந்துச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எழும்பி நிற்கலாம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முறிக்கப்பட வேண்டிய நுகங்கள் இன்றைக்கி முறிக்கப்படணும். எல்லாம் ஜெபிக்கணும். இந்த சர்ச்சுக்கு வெளியில் அந்த பால்கனியில் படியில் யாராவது இருந்தீங்கன்னா உள்ளே வந்துடுங்க. இந்த ஜெப நேரத்திலேயாவது உள்ளே வந்துடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. முறிக்கப்பட வேண்டிய நுகம், சந்தேகம். இது வியாதி பெருசாக இருக்குமோ, இந்த போராட்டம் பெருசாக இருக்குமோ, என் குடும்பம் இப்படி ஆயிருமோ, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருமோ, பயமாக இருக்குது. ஒருவேளை இப்படி இருந்துருமோ, ஒருவேளை இப்படி ஆயிருமோ, ஒருவேளை எல்லாம் கைவிட்டு போயிருமோ, ஒருவேளை நான் நடுத்தருவுக்கு வந்துடுவேனோ, ஒருவேளை இப்படின்னு நமக்குள்ள வருகிற சந்தேகம். சாதாரணமாக ஒரு சகோதரிகிட்ட பேசுகிறதும், சாதாரணமாக ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை கூட நீ பெருசாக சந்தேகப்பட்டே வாழ்ந்துட்டு இருந்தீன்னா தங்கச்சி, தம்பி, உன் வாழ்க்கை நரகமாக தான் இருக்கும். அதில் மகிழ்ச்சியை பார்க்கவே முடியாது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. அந்த நுகத்தை முறித்து போற்று. ஆண்டவர் மேலே சந்தேகப்படாத, அவருடைய வார்த்தையின் மேலே சந்தேகப்படாத. சிதேக்கியா ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை என்னை பரியாசம் பண்ண அவங்க கையில் ஒப்பு கொடுத்துருவாங்களோ, ஒருவேளை நான் செத்துருவனோ, ஒருவேளை எனக்கு நடக்க முடியாமல் போயிருமோ, ஒருவேளை நான் கஷ்டப்பட்டுருவனோ, ஒருவேளை நான் திக்கு முக்காடிடுவனோ. சந்தேகம், அது நுகம்.
ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே சந்தேகம் வந்துருச்சுன்னா அவன் மனுஷனுடைய எதிர்காலத்தை அழிச்சிடும். அவனால் முன்னேறவே முடியாது. அவன் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் இது சக்ஸஸ் ஆகாதோ, இதில் வருமானம் வராதோ, நான் தோற்றுருவனோ, என் வாழ்க்கையை இழந்துருவனோ, வெட்கப்பட்டுருவனோ, இப்படி ஒவ்வொன்றா பிசாசு கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அது ஒரு நுகம். யோபு சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் நடந்துருமோன்னு நினைச்சேன், நடந்துருச்சு. நீ ஏன் நடந்துரும் நினைக்கிற? ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். சந்தேகம் என்னும் நுகத்தடி என்னை முறிய போது. நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன் சந்தேகம். அந்த சந்தேகத்தினாலேயே குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்குது. சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஒருவேளை அவருக்கு வேற தொடர்பு இருக்குமோ, ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதோ தவறு செய்கிறாளோ, எனக்கு தெரியாம பணத்தை எங்கேயும் கொடுக்குறாளோ. சந்தேகம் உறவு விரிசலை கொண்டு வந்துடும். அது ஒரு நுகம். இந்த மத்தியான நேரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வைக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை விடுவோமே, விக்கினம் யாவும் மகளும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் கட்டுகள் அறிந்திடும், விடுதலை பெருவிழா. நுகங்கள் முறிந்திடும், நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் முறிக்கப்பட வேண்டிய நுகங்கள் பெருவிழா. இந்த பகல் வேளை முறிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உம்முடைய வல்லமையான அபிஷேகம் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. அபிஷேகத்தினால மட்டும்தான் நுக முறியும், வேற எந்த ஒரு காரியத்தினால நுக முறியாது சகோதரா. வேற எந்த ஒரு முயற்சியினாலும் நுக முறியாது. இன்னைக்கு உன் மேல இருக்கிற நுகம், உன் குடும்பத்தின் மேல இருக்கிற நுகம் இந்த மத்தியான நேரம் முறியணும்னா அவருடைய அபிஷேகத்தால மட்டும்தான் முடியும்.
அவருடைய அபிஷேகத்தால மட்டும்தான் முடியும். இப்பொழுது கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி, மகிமைப்படுத்த ஆரம்பி, மகிமைப்படுத்த ஆரம்பி, மகிமைப்படுத்த ஆரம்பி. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், நுகத்தடிகளை முறிக்கிற அபிஷேகம், உன் மேல இருக்கிற அந்த நுகத்தடி, உன் குடும்பத்தை கெடுக்கிற அந்த சந்தேகம் என்கிற நுகத்தை முறிக்கிற அபிஷேகம் இந்த பகல் வேளை இந்த சபை நடுவிலே ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. எல்லா சந்தேகத்தின் நுகங்கள் முறிகிறது, எல்லா சந்தேகத்தின் நுகங்கள் முறிகிறது. வியாதி இதுவா இருக்குமோ, இந்த பலவீனம் இதுவா இருக்குமோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி முடிந்திருமோ, என் குடும்பம் பிரிஞ்சிருமோ, என் கணவன் மரிச்சிருவாரோ, என் புருஷன் மரிச்சிருவாரோ. சந்தேகத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள் குடும்பத்தை கெடுக்கிற, குடும்பத்தை பிரிக்கிற, குடும்பத்தின் அன்பையும் ஐக்கியத்தையும் சிதறடிக்கிற எல்லா சந்தேகம் என்னும் நுகத்தடிகள் இந்த பகல் வேளை உம்முடைய அபிஷேகத்தினாலே அந்த நுகம் முறிவதாக. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத. ஒரு விசை நீ இடம் கொடுத்துட்டீன்னா டக்குன்னு சுதாரிச்சுட்டு அதை விட்டு வெளியே வந்துரு. இல்லைன்னா அது நுகமா உன் குடும்பத்தின் மேல இருக்கும், நுகமா உன் குடும்பத்தின் மேல இருக்கும். உன்னை நிம்மதியா தூங்க விடாது, நிம்மதியா சாப்பிட விடாது, நிம்மதியா வாழ விடாது, நிம்மதியா இருக்க விடாது, நிம்மதியா ஊழியம் செய்ய விடாது, நிம்மதியா வேலை செய்ய விடாது, நிம்மதியா எந்த ஒரு இடத்துக்கு உன்னை போக விடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த சந்தேகம் நுகத்தடியை போல இருக்கிறது. இன்றைக்கு நீ விட்டு கொடுத்தினா, விட்டு கொடுத்தினா, விட்டு கொடுத்தினா, சகோதரா விட்டு கொடுத்தா, சகோதரி விட்டு கொடுத்தா, தங்கச்சி நீ விட்டு கொடுத்தினா, தகப்பனை நீ விட்டு கொடுத்தா, தாயை நீ விட்டு கொடுத்தா, ஆமென், ஹல்லேலூயா. மருமகளை சந்தேகப்படாத, மகனை சந்தேகப்படாத, மகளை சந்தேகப்படாத, மருமகனை சந்தேகப்படாத, மாமியாரை சந்தேகப்படாத, மாமனாரை சந்தேகப்படாத, தகப்பனை சந்தேகப்படாத, தாயை சந்தேகப்படாத, உடன் இருக்கிற சகோதரனை சந்தேகப்படாத, வேலை செய்கிற இடத்தில் உடன் வேலை செய்கிறவனை சந்தேகப்படாத. நீ சந்தேகப்பட்டு நாங்கள் வேலை செய்ய முடியாது. ஒரு வேளை சந்தேகத்துக்கு இடமாய் அவனுடைய கிரியைகள் இருந்தாலோ நீ அதை சந்தேகப்படாம தேவ சமூகத்தில் அதை தெரியப்படுத்து. அந்த சந்தேகம் என்கிற நுகம் உன் மேல இல்லாம கர்த்தர் அதை முறித்து போடுவார், அதை முறித்து போடுவார், அதை முறித்து போடுவார். இந்த பகல் வேளை சில குடும்பங்களை விட்டு, சில குடும்பங்களை விட்டு சந்தேகம் என்னும் நுகம் முறிகிறது. சந்தேகம் என்னும் நுகம் முறிகிறது, சந்தேகம் என்னும் நுகம் முறிகிறது. துக்கம் என்னும் நுகம் முறியட்டும், வஞ்சனை என்னும் முகம் முறியட்டும், துராலோசனை என்னும் நுகம் முறியட்டும், பயம் என்னும் நுகம் முறியட்டும். இந்த பகல் வேளை எல்லா நுகங்கள் முறியட்டும். உலகம் என்னும் நுகம் முறியட்டும், உலகம் என்னும் நுகம் முறியட்டும். அபிஷேகத்தினாலே, 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 அபிஷேகத்தினாலே அந்த நுகங்கள் முறிவதாக. அந்த நுகங்கள் முறிவதாக. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. இதுக்கு வேறு வழியே இல்லை சகோதரா, வேறு வழியே இல்லை சகோதரி, தங்கச்சி, வேறு வழியே இல்லை. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த சந்தேகம்
முறிக்கப்படணும். உலகம் என்னும் நுகம் முறிக்கப்படணும். இதை முறிக்கிறதுக்கு வேறு எந்த சக்தியாலும் முடியாது. வசனம் ஒரே தெளிவாக சொல்லுது, அபிஷேகத்தினால் நுகம் முறியும். அபிஷேகத்தினால் நுகம் முறியும். சிலருடைய வாழ்க்கையில் வியாதி ஒரு நுகமாக இருக்கலாம், கடன் பாரம் ஒரு நுகமாக இருக்கலாம், உலக ஆசை ஒரு நுகமாக இருக்கலாம், சந்தேகம், துராலோசனை, துக்கம், குடும்பத்தில் வஞ்சனைகள், வஞ்சிக்கப்படுகிற அனுபவங்கள் ஒரு நுகமாக இருக்கலாம். இந்த பகல் வேளை அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படும். இப்போ அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், நுகத்தை முறிக்கிற அபிஷேகம் உன் கழுத்தில் நின்று அவனுடைய நுகத்தடிகள் இன்றைக்கு முறிக்கப்படுகிறது. இன்றைக்கு முறிக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் இறங்கி வந்து நுகத்தை முறிக்கிறது, நுகத்தை முறிக்கிறது, நுகத்தை முறிக்கிறது, நுகத்தை முறிக்கிறது, நுகத்தை முறிக்கிறது, நுகத்தை முறிக்கிறது, நுகத்தை முறிக்கிறது. முன்னேற விடாதபடிக்கு ஒரு கட்டுக்குள்ளேயே, ஒரு எல்லைக்குள்ளேயே உன்னை சுருக்கி வைத்திருக்கிற, முடக்கி வைத்திருக்கிற அந்த நுகத்தடிகள் இப்போ முறியத்தக்கதாய் ஒரு அபிஷேக காற்று இப்போ இந்த சபை நோக்கி வீசுகிறது. நுகங்கள் முறியட்டும். Every yoke let it break in the name of Jesus. நுகங்கள் முறிகிறது, முறிகிறது, முறிகிறது. நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது. உன் பிள்ளை மேல இருக்கிற நுகம் முறியுது, உன் மக மேல இருக்கிற நுகம் முறியுது, உன் மக மேல இருக்கிற நுகம் முறியுது, உன் புருஷன் மேல இருக்கிற நுகத்தை கர்த்தர் இப்போ முறிக்கிறார். முறிகிறது நுகங்கள். உடைது, நுகங்கள் முறிகிறது. அந்த நுகத்தை இணைக்கிற கண்ணிகள் தெரிபடுகிறது. இப்போ கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு அனலாய், ஒரு நெருப்பாய் உன் மேலே இப்ப இறங்கி வருகிறது. சத்துரு வைத்த அந்த நுகத்தடிகள், மனிதன் வைத்த அந்த நுகத்தடிகள் இப்போ முறிகிறது. விடுதலை, 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 விடுதலை. அந்த நுகம் முறிகிறதற்கு அடையாளம், அந்த நுகம் முறிகிறதற்கான அடையாளம் இப்போ சிலருடைய சரீரத்தை விட்டு வலிகள் மறைகிறது, வலிகள் மறைகிறது, வலிகள் மறைகிறது, வலிகள் மறைகிறது. அந்த பாதத்தில் இருக்கிற வலிகள் மறைகிறது. அந்த தோள்பட்டை, இடது தோள்பட்டையில் இருக்கக்கூடிய வலிகளை கர்த்தர் இப்போ மாற்றுகிறார். அது ஒரு அடையாளம். நுகம் முறிகிறது. இடது பக்க தோள்பட்டையில் இருக்கக்கூடிய வலிகள், இடது பக்க தோள்பட்டை, லெஃப்ட் சைடு ஆஃப் யுவர் பாடி, இடது புறமாய் இருக்கக்கூடிய வலிகள் இந்த மத்தியான நேரம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே அந்த நுகம் முறிக்கப்படுகிறது. இப்போ விடுதலை. கை அசைச்சு பாரு,
சோதிச்சு பாரு. இப்ப அந்த வலி அங்க இல்ல, அந்த வலி அங்க இல்ல, அந்த வலி அங்க இல்ல, அந்த கேன்சர் இல்ல, அந்த ஆஸ்மா இல்ல. பிசாசினுடைய நுகத்தடிகள் முறிந்திருக்கிறது. அந்த சந்தேகம் இல்ல, உலகம் என்கிற நுகம் இல்ல. பாபிலோனிய நுகங்கள், வஞ்சனைகள் முறிக்கப்படுவதாக. குடும்பத்துக்குள்ளால வஞ்சிக்க நினைக்கிற எந்த சத்துருடைய சதி திட்டங்களாய் இருந்தாலும் இந்த பகல் வேளை அந்த நுகத்தடிகள் முறிவதாக, முறிவதாக, முறிவதாக. பிரயாசத்தின் பலனை வஞ்சிக்க நினைக்கிற மனுஷீக வல்லமைகள் முறிந்து போவதாக. வைத்திராதே கொடி என்று கட்டளையிடுகிறேன். நுகத்தடிகள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தில், நுகத்தடிகள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தில். இதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மேன்மை உள்ள நாமத்துக்கு முன்பாக எங்களை வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.